தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வரவர், நான் வென்று கனகாலமாயிற்று கனகாலமாயிற்றுன்னு சொல்லி. அது இப்போ இல்லை, எலெக்ஷனுக்கு முதலே தேர்தலில் அவர் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வராக்கு முதலே சொல்லிட்டார், நான் வென்று கனகாலமாயிற்று கனகாலமாயிற்றுன்னு சொல்லி. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்றது இப்போ தான் போக போக விளங்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய வருகைக்கு பிறகுதான் மக்கள் மத்தியில் லஞ்ச ஊழலுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. இதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால், எங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் காலங்காலமாக வேறு வேறு கட்சிகளாக இருந்தாலும் 25-30 கட்சிகளாக இருந்தாலும் எல்லாரும் ஒரே விதமான போராட்டத்தை தான் முன்னெடுத்து கொண்டு வந்தவை, ஒரே விதமான விஷயங்களை தான் சொல்லி கொண்டு வந்தவை. யாருமே கூட தப்பி தவறி கூட தவறுதலாக கூட லஞ்ச ஊழலை பற்றி யாருமே கதைச்சது கிடையாது. ஏனென்று சொல்லி உங்களுக்கே தெரியும். எனவே அப்படி இருக்கும்போது திடீரென்று அரசியலுக்குள்ளே வந்த ஒரு ஆள் லஞ்ச ஊழலை பற்றி கதைக்கும் போது அது மக்கள் மத்தியில் மிகவும் ஒரு பிரபலமானது. மக்கள் மத்தியில் அவர்களுடைய மனசில் இடம் பிடிச்சது. அது சரி, வன்னி அணியின் தாக்குதல் என்று சொல்லி தலைப்பு போட்டுட்டு டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை பற்றி கதைக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நிற்கக்கூடும். என்னென்று சொல்கிறேன், அதாவது இப்போ மக்கள் மத்தியில் ஊழல் லஞ்சம் இதுக்கு எதிரான விழிப்புணர்வு வந்துட்டு தானே. ஒவ்வொரு திணைக்களமும் ஒவ்வொரு அரச நிர்வாகமும் எல்லா இடமுமே இங்கே லஞ்சம் நடந்திருக்குமோ, இங்கே ஊழல் நடந்திருக்குமோ, இவர் ஏதாவது பிளவிட்டிருப்பாரோன்னு சொல்லி மக்கள் தங்களுக்குள்ள கதைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்துட்டுது. அதனுடைய ஒரு கட்டமாக ஃபேஸ்புக்கில் ஒரு பக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால், ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்று சொல்லி, ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்று சொல்லி ஒரு பக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது உண்மையில் ஒரு ஃபேக் ஐடி தான். அதை யார் செய்யணும் எவர் செய்யணும் என்று சொல்லி தெரியாது. ஆனால் அந்த இதில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்படுது. எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால், வன்னி பகுதியில் இருக்கிற அரச அதிகாரிகள், யாழ்ப்பாணம் மற்றும் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற அரச அதிகாரிகள் செய்கிற லஞ்ச ஊழல்கள் என்று சொல்லி பல ஆவணங்களோடையும் ஆதாரங்களோடையும் புகைப்படங்களோடையும் வீடியோக்களோடையும் கூட தகவல்கள் நிறைய வெளியிடப்படுது. இதில் என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த ஐடியில் சொல்லப்படுற தகவல்கள் எல்லாமே உண்மையான தகவல்கள் என்று சொல்ல முடியாது. எல்லாமே பொய்யான தகவல்கள் என்று சொல்லி நாங்கள் ஒதுக்கி விடவும் முடியாது. இதை யார் செய்யணும் எவர் செய்யணும் என்று சொல்லி தெரியல. இருந்த போதிலும் கூட இதில் நிறைய தகவல்கள் வருது. குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் செய்கிற லஞ்ச ஊழல்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. நான் உதாரணமாக ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு வாய்ச்சி காட்டுறேன். எல்லாமே அந்த பக்கத்தில் வந்த விஷயங்கள் தான். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. உதாரணமாக, வவுனியா மாவட்டத்தினுடைய முன்னாள் அரசாங்க அதிபரும் வடமாகாண சபையினுடைய முன்னாள் ஆளுநருமாகிய PMS சார்ல்ஸ் அவா பற்றின ஒரு செய்தி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு சொந்தமான 150 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை அவா பிடிச்சிருக்கிறாண்டும், 200 கோடிக்கு மேலே சொத்துக்கள் சேர்த்துக்கிறான்னு சொல்லியும் அவை எல்லாமே அரசுடைமை ஆக்கப்படணும் என்று சொல்லி அவனுடைய படத்தை போட்டு இதில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதில் உண்மை பொய் என்னென்று சொல்லி தெரியல. ஆனால் இப்படியான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது. பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டும் விதமாக இந்த செய்தி போடப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தினுடைய முன்னாள் ஆளுநர் சார்ல்ஸ் அவர்கள் மேலே மணல் கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தா இது மாதிரியான குற்றச்சாட்டுகளும் கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்டது. எனவே அதைத்தான் இதில் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல், கமநல சேவை நிலையங்களில் உர மானியங்கள் வழங்குறதுல மோசடிகள் நடக்குது என்று சொல்லியும், எனவே எந்த ஒரு மோசடியும் நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் அவர்களுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி கமநல சேவை நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லியும் அதனுடைய ஒரு படத்தை போட்டு, அந்த சுற்று நிருபத்தினுடைய படத்தை போட்டு இதில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல், வடமாகாணத்தினுடைய காணி ஆணையாளர் என்று சொல்லி ஒரு ஆளுடைய படத்தை போட்டு அவர்கிட்ட பேரையும் போட்டு அவர் லஞ்ச ஊழல் பெற்று நிறைய வாகனங்கள் வாங்கி வச்சிருக்கிறார், ஹயஸ் HDH இது மாதிரியான வாகனங்களை வாங்கி வச்சிருக்கிறார் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவல் ஒன்று போடப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், இது மாதிரி நிறைய அரச அதிகாரிகளுடைய படங்களை போட்டு அவர்களை பற்றிய விவரங்களை போட்டு அவர்கள் லஞ்ச ஊழல் வாங்கினார்கள் என்று சொல்லி அவர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அதே நேரம் வேறு சில குறிப்பிட்ட அரச அதிகாரிகள் இவர்கள் நேர்மையாக செயல்பட்டார்கள், நல்ல விதமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பிரதேசங்களையும் போட்டு அந்தந்த பதவிகளையும் போட்டு அவர்கள் லஞ்ச ஊழல் வாங்கினார்கள், அவர்கள் மோசடியான முறையில் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. அப்போ பொதுமக்களாகிய நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், அந்தந்த பகுதிகளில் இருக்கிறீங்க என்று சொன்னால், இப்போ உதாரணமாக ஒட்டு சுட்டான் பகுதியில் இருக்கிற ஒரு அதிகாரி மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது என்று சொன்னால், ஒட்டு சுட்டான் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் இந்த அதிகாரி பிளவிட்டவரா இல்லையா, நல்லவரா கூடாதவரா என்ன ஏதுன்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். இதுவே வெளியூரில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது. எனவே இந்த செய்திகள் உண்மையா இல்லையான்றது அந்தந்த பிரதேசங்களில் வாழ்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியும். எனவே இவர்கள் உண்மை சொல்லியிருந்தால் அது மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். இவர்கள் சொல்றது பொய் என்று சொன்னால் அந்த பகுதி மக்கள் அதை நிராகரிப்பார்கள். இவ்வளவுதான் விஷயம். இருந்த போதிலும் கூட
கூட இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான குரல் வந்து இப்ப பரவலாக ஒலிக்க ஆரம்பிச்சுக்கிறது வந்து ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் கடந்த காலங்கள்ல வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லா இடமுமே வந்து லஞ்ச ஊழல் நிரம்பி போயிருந்தது. லஞ்ச ஊழல் மலிந்த ஒரு தேசமாக எங்களுடைய தேசம் இருந்தது. இப்ப வந்து அதற்கு எதிராக நிறைய விழிப்புணர்வு வர்றது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இவர்கள் வந்து தனிய அரசு அதிகாரிகளை மட்டும் குறிவைக்கல, போலீஸை வந்து குறி வச்சிருக்கிறோம். உதாரணமாக ஒரு போலீஸ் உத்தியோகத்தருடைய வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். கனகராயன்குளம் பகுதியில் சாலையில் கண்காணிப்பில் ஈடுபடுகின்ற ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் பற்றிய ஒரு தகவல் இதில் போடப்பட்டிருக்குது. அவர்கிட்ட பேர் வந்து அஜித் தான். அவருக்கு 2 பட்ட பேர் இருக்காம். ஒரு பட்ட பேர் என்னென்னு சொன்னா காசு பே என்று, அடுத்த பட்ட பேர் என்னென்னு சொன்னா ரூ. 500 போலீஸ். ரூ. 500 போலீஸ் என்று. ஏன்னு சொன்னா எல்லாரையும் மறிச்சு மறிச்சு ரூ. 500 வேண்டு வராம். ஒரு நாளைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ரூ. 35,000 சேருதாம். அதே நேரம் 3 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வீடு கட்டி கொண்டு வராராம். எங்கே என்று சொன்னா கெப்பிட்டி கொல்லாவ என்ற இடத்துல வந்து. அவர் சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று இந்த பக்கத்துல போடப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவை இப்பொழுது பார்ப்போம். வேகத்துக்கு மீட்டரை காட்டுங்களேன் சார் நீங்க. இல்ல இப்ப நீங்க வேகத்துக்கு இங்க லைவ் தான் போடுறோம் சரியா? வேகத்துக்கு எழுதுறீங்க சார் தமிழ் சார் கூட அதாவது கிடங்க சார் காட்டுங்க சார் பேர வேகத்துக்கு எழுதுறீங்க சார். நான் வேகத்துக்கு மீட்டரை காட்டுங்க சார். நான் வெறும் 40ல வர மறைச்சு எழுதுறீங்க சார். காசு கேட்குறீங்களா? என்ன சார் என்ன சொல்லுங்க வடிவா கேட்டீங்கன்னா சரி வடிவா கேட்டீங்க தரையில அதுக்கு தானே எழுதுறாரு. என்னதுக்கு எழுதுன்னு சொல்லுங்களேன். அதே மாதிரி வவுனியா பம்பைமடு கமநல சேவை நிலையத்தில் பாவிக்கப்படாமல் நிற்கிற உளவு இயந்திரங்கள் பற்றிய ஒரு பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த உளவு இயந்திரங்களுடைய இலக்கம் போட்டு, பதிவிலக்கங்கள் எல்லாம் போட்டு, ஏனைய எல்லா விவரங்களும் போட்டு ஒரு பட்டியல் உண்டு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த பட்டியல் வந்து அதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த பக்கத்தில் வர தகவல்கள் எல்லாமே வந்து உண்மையான தகவல்களா அல்லது பொய்யான தகவல்களான்றது இன்னும் ஒரு பக்கம். ஆனால் மக்கள் மத்தியில் வந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வு ஏற்பட்டுக்கிறதுன்றதான் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது வந்து தனி ஒரு நபரால் வந்து இப்படி ஒரு பக்கத்தை வந்து நடத்த முடியாது. அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் அணி என்று சொல்லி. எனவே வந்து ஒரு நிறைய பேர் சேர்ந்து தான் இந்த பக்கத்தை நடத்தினோம்னு நினைக்கிறேன். பல்வேறு இடங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடக்கிற பலவிதமான லஞ்ச ஊழல்கள் வந்து இதில் போடப்படுது. என்னென்னு சொன்னால் இப்போ யாரோ ஒரு தனிநபரை பழி வாங்குறதுக்காக இந்த பக்கத்தை நடத்தினா குறிப்பிட்ட ஒரு தகவல் மட்டும்தான் இருக்கும். ஒரு நபரை பற்றினா ஒரு விதமான தகவல்கள் மட்டும்தான் இந்த பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இது வந்து ஊழல் ஒழிப்பு அணி வன்னி என்று சொல்லி ஒரு பேரை வச்சுக்கொண்டு நிறைய பேர் சேர்ந்து இதை செய்யணும் போல இருக்கு. அதனாலதான் வெவ்வேறு பகுதிகளில் நடக்கிற லஞ்ச ஊழல்கள், யாழ்ப்பாணத்தில் நடக்கிற லஞ்ச ஊழல் கூட இதில் போடப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான லஞ்ச ஊழல்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வெளிவருது. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னா, இந்த ஃபேஸ்புக் பக்கத்துக்கு எதிராக போலீஸில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், கடந்த 9ஆம் திகதி புதுக்குடியிருப்பு பகுதியில் இருக்கிற சில கிராம சேவையாளர்கள் ஒன்று சேர்ந்து முல்லைத்தீவு மாவட்ட போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செய்திருக்கணும். இந்த மாதிரி இன்ன பேருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து எங்களை பற்றி அவதூறான செய்திகள் வந்து பரப்பப்படுது. அது எல்லாமே வந்து உண்மைகள் இல்லை. நாங்கள் வந்து மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்கிறோம். ஆனால் வேணுமென்றே எங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்கள் வந்து செய்யப்படுதுன்னு சொல்லி, எனவே இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படணும் என்று சொல்லி முல்லைத்தீவு மாவட்ட போலீஸில் வந்து முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட குறித்த அந்த ஃபேஸ்புக் பக்கம் வந்து இன்று காலை வரை நல்லா தான் வேலை செய்திருக்கிறது. நிறைய விஷயங்களை போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். எனவே ஒரு ஃபேஸ்புக் பக்கத்துக்கு விளம்பரம் கொடுக்கிறதோ அதை ப்ரொமோட் பண்ணுறதோ என்னுடைய நோக்கம் இல்லை. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், மக்கள் மத்தியில் லஞ்ச ஊழலுக்கு எதிரான அந்த விழிப்புணர்வு வந்து இப்போ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இந்த விதையை போட்டவர் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன். அதனால தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரார், நான் வென்று கனகாலமாயிட்டு என்று சொல்லி. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான உறவுகளே, நீங்கள் எந்த பகுதியில் வசித்தாலும் சரி, உங்கள் பகுதியில் நடக்கிற லஞ்ச ஊழலை வந்து நீங்களாம் தட்டி கேட்கணும். நீங்களாம் முறைப்பாடுகள் செய்யணும். நீங்களாம் விஷயங்களை வந்து வெளியில் கொண்டுறணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அமைதியாக வாய்மூடி இருந்தீங்களா இருந்தால் தொடர்ந்து பாதிக்கப்படுறதும் நீங்களாக தான் இருப்பீங்கள். ஏன்னு சொன்னால், இந்த லஞ்ச ஊழல் வந்து எங்களுடைய சமூகத்தை பிடிச்ச மிக கொடுமையான ஒரு நோய். அது வந்து இல்லாமல் பண்ணினா மட்டும்தான் எங்களால் வந்து முன்னேற முடியும், பொருளாதார ரீதியாக முன்னேற முடியும். எல்லா விதமான முன்னேற்றங்களும் எங்களுக்கு இருக்குது. யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னால், இப்போ இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலோ இல்லையோ அது வேறு பிரச்சனை. ஒரு அரசாங்க பதவியில் இருக்கிற ஒரு அரசு அலுவலர் வந்து ஒரு லஞ்ச ஊழலை செய்கிறாருன்னு சொன்னால், பொதுமக்களுக்கு சேர வேண்டிய காசை சுருட்டி பொக்கெட்டுக்குள்ளே வைக்கிறாருன்னு சொன்னால், அது அவருடைய இன மக்களை அவரே ஏமாத்துறார். அவர் எந்த ஊரில் வேலை செய்கிறாரோ அந்த ஊர் மக்களுக்கே அவர் துரோகம் செய்கிறார். அந்த மக்களோட வயிற்றில் வந்து அவர் அடிக்கிறார். இது வந்து எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நீங்கள் தனிநபர் ஒரு ஆள் நல்லா இருக்கிறதுக்காக ஒரு
ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் பாதிக்கப்படுறது எந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே பொதுமக்களாகிய நீங்கள் வந்து எந்த அளவுக்கு முறைப்பாடுகள் செய்கிறீங்களோ, எந்த அளவுக்கு தகவல்களை வந்து வெளியில சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். எனவே குறிப்பிட்ட இந்த Facebook பக்கம் வந்து இப்ப பரவலாக எல்லாராலும் பார்க்கப்படுது. ஒரு வைரலாக போய்க் கொண்டிருக்குது. இதுல வர செய்திகள் எல்லாமே வந்து. அதனால தான் போலீஸ்லயே போய் முறைப்பாடு செய்திருக்கணும். எனவே இது போல பொதுமக்களுடைய குரல்கள் வெளியில வரணும். ஆனா மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எப்பவுமே சொல்ற மாரி 1000 குற்றவாளிகள் தப்பி போலாம். அது பிரச்சனை இல்ல. ஆனால் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது. இதுதானே பொதுவான விதி. அந்த மாரி தான் இதுல போடுற தகவல்களையும் வந்து கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். ஒரு நிரபராதி கூட தப்பி தவறி கூட தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. அவர்கள் வந்து அவமானப்பட்டுறக்கூடாது. இதுதான் மிக முக்கியமானது. மற்றும்படி எங்களுடைய மக்கள் மத்தியில லஞ்ச ஊழலுக்கு எதிராக உருவாகி இருக்கின்ற இந்த விழிப்புணர்வு வந்து மிகப்பெரிய சமூக மாற்றமாகும்.